வணக்கம். சித்தக்க உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு உத்தாமணி அப்படிங்கிற ஒரு கலை செடின்னு சொல்லலாம். அது மருந்து பொருளாக யூஸ் ஆகுது. இது என்ன செய்யுது, இது எப்படின்னா நமக்கு பயன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தாமணி இலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. நல்லா 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாக வளரும். அந்த அந்த ஆர்டின் ஷேப்பில் இந்த இலை இருக்கும். அதை நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். அதோட காயும் வித்தியாசமாக இருக்கும். நல்ல முள் நிறைந்த காயாக இருக்கும். இந்த இலை வந்து நமக்கு என்ன பண்புகள் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வயிற்றில் புழுக்கள் இருந்தது அப்படின்னா இந்த உத்தாமணி இலை சாறை வந்து காலையில் 1 ஸ்பூன் நைட்டு 1 ஸ்பூன் கொடுத்துட்டு வந்தாலே வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கிடும். அடுத்தது இந்த உத்தாமணி இலை சாறை சம அளவு எடுத்து அது ஒரு அளவு எடுத்துக்கிட்டு 50 ml எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 ml எலுமிச்சைப்பழ சாற்றோட கலந்து மூட்டுகளுக்கு எங்கெங்கே வீக்கம் இருக்கோ, மூட்டுகள் வீக்கம் இருக்கும்போது இந்த பற்று மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டுகளில் இருக்கிற வீக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அடுத்தது கையில் உள்ள சொறி, சிரங்கு, படை, தாமரை எதுவாக இருந்தாலும் இந்த உத்தாமணி இலை சாறை வந்து ஜஸ்ட்டு தடவிட்டு வந்தாலே போதுமானது. ஸ்கின்ல உள்ள ரேஷஸ்ஸு, ஸ்கின்ல உள்ள அலர்ஜி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வரும். அடுத்தது குழந்தைகளுக்கு மாந்தம் சரியாமல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த உத்தாமணி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சி சாறு எடுத்து அந்த சாற்றில் வந்து வசம்பு ஒரு சின்ன பீஸ் வசம்பு மட்டும் எடுத்து சுட்டுட்டு கறியாக்கி அந்த கறியை வந்து தூளாக்கி இந்த இலைச்சாரோட கலந்து காலை ஒரு வேளை நைட்டு ஒரு வேளை 3 நாள் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தைகளோட மாந்தம் சரியாமல் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிடும். இந்த உத்தாமணி இலை வந்து வாந்தி உண்டாக்குறதுக்கும் பேதி ஆகிறதுக்கும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வயிற்றில் உள்ள நச்சுக்கள் முழுவதுமாக நீங்கிறதுக்காக பெரியவங்களுக்கு இந்த உத்தாமணி இலைச்சாரை வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்குனாலும் குடிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வயிற்றில் உள்ள சரியாமல் பிரச்சனை குணமாகறதுக்கும் வயிற்றில் உள்ள புழுக்கள் ஏதாவது இருந்தாலும் பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் வாந்தி வழியாக அவங்களுக்கு வெளியே வந்துடும். அதனால் உத்தாமணி இலையை யூஸ் பண்ணும்போது பெரியவங்களோட ஆலோசனைப்படி, சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி மட்டும்தான் இந்த உத்தாமணி இலையை யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து வாந்தி அதாவது கசப்புத்தன்மை அதிகமாக நிறைந்தது, வாந்தியை அதிகமாக்கி கொடுக்கும். அதனால தான் உத்தாமணி இலையை யூஸ் பண்ணும்போது ஒரு பெரியவங்களோட ஆலோசனை பிரகாரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த உத்தாமணி இலைச்சாரை சுண்ணாம்போடு சேர்த்து மூட்டு வீக்கங்களுக்கும் சரி, மூட்டு வலி இருந்தாலும் சரி பற்று போடலாம். எலுமிச்சம்பழக்கம் சேர்த்தும் பற்று போடலாம், இல்லைன்னா சுண்ணாம்பு சேர்த்தும் பற்று போடலாம். இதை தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தாலே வீக்கங்களும் குறைய ஆரம்பிக்கும், மூட்டுகளில் இருக்கிற வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். உத்தாமணி இலைச்சாறு இன்னைக்கு சித்த மருந்துகளில் யூஸ் பண்ணப்படுது. கீழ்வாதம் நீக்கிறதுக்கு, உடம்புல உள்ள வீக்கங்களை நீக்கிறதுக்கு, ஆஸ்மா பிரச்சனைக்கு, தலைவலிக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உத்தாமணி இலையை வந்து இப்போவும் சித்த மருந்துகள்லாம் யூஸ் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த உத்தாமணி இலையை நம்மளும் ஒரு மருந்தாவோ இல்லை உணவாக சேர்த்துக்கவே முடியாது, மருந்தாக தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைகளுக்கு சரியாமல் பிரச்சனை, மாந்த பிரச்சனையை சரியாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, மூட்டுகளுக்கு உள்ள வீக்கங்கள் சரி பண்ணாலும் சரி, உடல் புழுக்கள், வயிற்றில் உள்ள புழுக்களை குணமாக்கணும்னாலும் சரி, நம்ம இதை கைவைத்தியமாக முதல்ல எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா சித்த மருத்துவரை அணுகி இந்த உத்தாமணி இலையோட முறையை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற முறையை தெரிஞ்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.